ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகணும். சரி சாரி ஏதாவது எடுத்து கட்டலாம். எந்த சாரி கட்டலாம் அப்படின்றதுக்காக சரி எடுத்து பார்க்கலான்னு போயிருந்தேன். இந்த சாயம் போட்டிருந்தேன் இல்லையா ஒரு புடவை. அதில ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி பட்டு புடவைலாம் எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணணும்? எப்படி வைக்கணும்? அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. டிப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த புடவைக்கலாம் நெறைய ஏழாம் பொருத்தம் இருக்கு. ஒரு புடவை கூட பார்த்தீங்கன்னா, நான் உருப்படியா வச்சிருக்க மாட்டேன். என்ன பார்த்து இந்த கேள்வியா? அப்படின்ற மாரி இந்த கவுண்டமணி காமெடியா, அவங்க வந்து என்ன பார்த்து அந்த கமெண்ட்ட பார்த்தோனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா ஒரு புடவையில கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓட்டை இல்ல கிழிஞ்சு இந்த மாரி தான் இருக்கும். இந்த புடவ வந்து எனக்கு கல்யாணத்துக்கு 2வது சாரி இந்த மாரி எடுத்து குடுத்துருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷனே எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா, அந்த மடிப்பு மடிப்பா வச்சு கடையிலேயே ரொம்ப வருஷமா வச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றப்ப அது ஒரு மாரி கிழிஞ்சு கிழிஞ்சு போகும் இல்லையா? அந்த மாரி தான் இந்த புடவ ஒரு ஃபங்ஷனுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, காத்துல அந்த வண்டியில போறப்ப பறக்கும் இல்லையா? அந்த பறக்க பறக்க அந்த கிழிஞ்சுட்டே வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் சாரிய கழட்டி எங்க மூத்தாரு மிஷின்ல வந்து அந்த நைட்டுக்கே உட்காந்து இந்த மாரி அடிச்சு குடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இது வெளிலலாம் கட்டிட்டு போக தேவல்ல. சரி வீட்ல ஏதாவது ஃபங்ஷன்னா வந்து சும்மா வெள்ளிக்கிழமை பூஜை பண்றதுன்னா வந்து கட்டிக்கலான்றதுக்காக இந்த புடவ வந்து வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலரே ரொம்ப ஒரு அழகா இருக்கும். ஆனா இந்த மாரி பட்டு புடவைலாம் இப்பலாம் வர்றதில்ல. நம்ம பட்டு புடவை எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணி நம்ம வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம பட்டு புடவை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, புடவலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்துலாம் வைக்க மாட்டேன். ஏனோ தானோன்னு மடிச்சு வந்து இந்த மாரி சூட்கேஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி தான் வச்சிருப்பேன். பட்டு புடவையுமே என்கிட்ட ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. கல்யாணத்துக்கு 2 புடவ இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் சாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி வந்து ஓட்ட போட்டுருக்கேன்னு பாருங்களேன். இது ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு, அந்த வண்டியோட சைலன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல போய் நல்லா சுட்டு வந்து நல்லா ஓட்ட போட்டுட்டேன். இது என்ன பண்றதுன்னு தெரியல. இதாலே வந்து கட்டியே ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாரி தான் ஒரு ஒரு சாரிலயும் ஏதாவது இருக்கும். இந்த புடவ வந்து பார்த்தீங்கன்னா, வீடு குடுத்தனம் போனோம் இல்லையா? அப்ப அம்மா வீட்லருந்து எடுத்து குடுத்தாங்க. இந்த சாரியோட கலர் காம்பினேஷனுமே ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஓட்டை எங்க இருக்குன்னு எனக்கு சரியா வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த ஹோமம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? வீடு குடுத்தனம் போறப்ப, அப்ப அதுலருந்து பொறி வந்து பட்டு, இதே எங்கேயோ வந்து ஓட்டை 1, 2 இருக்கு. இதே மாரி தான் எனக்கு ரொம்ப புடிச்ச புடவைலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒரு மாரி தான் இருக்கும். நானும் தேடிட்டு இருக்கேன் எங்க இருக்குன்ட்டு. அதே மாரி வருஷத்துக்கு இப்ப பட்டு புடவைனா வந்து இப்ப ரொம்ப அதிகமா வந்து யாருமே கட்டுறது கிடையாது. ஏதாவது வந்து கல்யாணம் அப்படின்ற மாரி தான் கட்டுறோம். அது வருஷத்துக்கு இப்ப இந்த புடவ வந்து பார்த்தீங்கன்னா, இதான் என்னோட மெயின் கல்யாண சாரி வந்து சொல்லலாம். இது வந்து என் தம்பியோட கல்யாணத்துக்கு தான் கட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட என் தம்பியோட கல்யாணம் நடந்து 3 வருஷத்துக்கு மேல ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். அப்ப கட்டுனது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து அந்த மடிப்பு அப்படியே இருந்தா, அந்த மடிப்புக்கும் மடிப்பும் மக்கி போய் அப்படியே தார தாரையா விட்டுடும். அதனால ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அந்த மடிப்ப மாத்தி மாத்தி வைக்கணும். நான் இந்த மாரி தான் ரொம்ப நாள் ஆச்சா, சரி அதனால இன்னைக்கு வந்து அப்படியே காமிச்சுட்டு, மறுபடியும் வந்து மடிப்ப வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு டைம் இப்படி மடிச்சிருப்போம். ஒரு சைடு வந்து இப்ப மாத்தி மடிக்கணும் அப்படின்ற மாரி. அதே மாரி மாத்தி மடிச்சு வச்சுட்டு, எப்பவும் எதெல்லாம் வருஷத்துல மாறுனாலும், என்னதான் காலங்கள் மாறுனாலும், அந்த ஒரு உருண்ட மாரி இருக்கு இல்லையா வாசனைக்கு, அதுதான் இப்பயுமே வந்து நான் சாரிக்கு அந்த சூட்கேஸ்ல வந்து போட்டு வச்சுட்டு மடிச்சு வச்சுருவேன். நீங்களுமே பீரோல ரொம்ப வருஷமா தூங்கிட்டு இருக்க இந்த பட்டு புடவைய மடிப்ப மாத்தி வைங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா வரும்.